ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், நியூக்ளியர் இன்ஜினியரிங். இப்போ இந்த சாப்டர் பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்கலாம். ஆனால் நம்ம இப்போ வந்து ரொம்ப டீட்டெயிலாகவும் ஒரே வீடியோலாகவும் ஒரு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வர எல்லாத்தையுமே நான் கவர் பண்ண போகிறேன். நியூக்ளியர் இன்ஜினியரிங்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஆல்ஃபா பீட்டா காமா டிகேனா என்ன, நியூக்ளியர் ரியாக்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதுலேருந்து எப்படி எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்க, ஃபிஷன் ஃபியூஷனு, ரேடியோ ஃபார்மசி, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் அட்வான்ஸ் லெவலில் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டிகோடர்ஸ் சேனல். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் நியூக்ளியர் இன்ஜினியரிங்? நியூக்ளியர் இன்ஜினியரிங் அப்படின்றது ஒரு ஆட்டம்குள்ளே இருக்கிற எனர்ஜியை சேஃபாக பயன்படுத்துறது தான் இந்த நியூக்ளியர் இன்ஜினியரிங்கோட பிரான்ச். இந்த ஃபீல்டில் என்னென்ன செய்வாங்க அப்படின்னா, நியூக்ளியர் பவர் பிளான்ஸை வந்து டிசைன் பண்ணுறது, ரியாக்டர்ஸ் ஆப்ரேட் பண்ணுற ஒரு இன்ஜினியரிங் பிரான்ச், ரேடியேஷன் சேஃப்டி வந்து மெயின்டைன் பண்ணுறது, மெடிக்கல் ஐசோடோப்ஸ் வந்து டெவலப் பண்ணுறது, ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நியூக்ளியர் வேஸ்ட் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்பேஸ் மிஷனுக்காக பவர் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணுறது, அப்புறம் அந்த மிசைல்ஸு பாம்ஸு இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே இந்த நியூக்ளியரில் வச்சு தான் பண்ணுவாங்க. அப்படின்னா இந்த நியூக்ளியர் இன்ஜினியரிங் அப்படின்றது ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸில் கண்டெயின் ஆகி இருக்கிறது தான் இந்த நியூக்ளியர் இன்ஜினியரிங். ஒய் நியூக்ளியர் எனர்ஜி? அதாவது இப்போ என் ஃபிங்கரில் இருக்கிற ஒரு நெயில் இருக்குது பார்த்தீங்களா, நகம். இந்த நகம் சைஸில் இருக்கிற யுரேனியம் மட்டுமே 1 டன் நிலக்கரி உற்பத்தி செய்கிற அளவுக்கு இது மின்சாரத்தை உருவாக்கும். இவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு யுரேனியம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆட்டம்ஸ்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், அதாவது நான் போன வீடியோவில் ஃபிசிக்ஸில் பற்றி ஆட்டம்ஸ் பற்றி நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்மளோட பாடியாக இருக்கட்டும், இந்த மெட்டலு, வாட்டரு, அப்புறம் எலமெண்ட்ஸு, இந்த ஹோல் எர்த்தை பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல் வேர்ல்டே பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் வச்சு தான் எல்லாமே உருவாச்சு. நான் ஆட்டம்ஸ் பற்றி ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான்லாம் ஒரு ஆட்டம்ஸில் வந்து இருக்கும். அதாவது எலக்ட்ரான்றதை நெகட்டிவ் சார்ஜ்னுப்போம், புரோட்டான்றதை பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம். அப்புறம் நியூட்ரானுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவும் கிடையாது, அதுக்கு மாஸ் இருக்கும் அப்படின்றத நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு ஆட்டம்குள்ளே புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும், அதில் எலக்ட்ரான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த எலக்ட்ரானுக்குள்ளே இருக்கிற பார்ட்டிகளை வந்து நம்ம நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சின்ன நியூக்ளியஸ்குள்ளே தான் ஒரு மைண்ட் ப்ளோவிங் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து நிறையா ஸ்டோர் ஆயிருக்கு. ஒரு நியூக்ளியஸ் வந்து எப்படி ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னால அது வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அது எப்படின்னா ஒரு ஃபோர்ஸ், அதாவது இந்த யூனிவர்ஸில் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் கிராவிட்டியை விட ஒரு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் ஸ்ட்ராங்கராக இருக்கக்கூடியது அந்த ஃபோர்ஸ் தான் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். அந்த ஃபோர்ஸ் தான் இதை ஹோல்டு பண்ணுது. மாஸ் டிஃபெக்ட் அண்ட் ஐன்ஸ்டைன், அதாவது E=mc². இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும், எனர்ஜியை வந்து மாஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். இது வந்து நியூக்ளியர் ரியாக்ஷனில் எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மாஸ் வந்து டிஸப்பியர் ஆகும், அதாவது மிஸ்ஸிங் ஆகும். அதைத்தான் நம்ம வந்து நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம பார்க்க போகிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், ரேடியோ ஆக்டிவ். இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய பேத்துக்கு மிசைல்ஸு, பாம்ஸு, அதுக்கப்புறம் ரேடியேஷன்ஸு, இந்த மாதிரி நிறையா ஞாபகங்கள் வரலாம். ஆனால் அது மட்டும் இல்லை, நம்ம டெய்லி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நம்ம இந்த ரேடியோ ஆக்டிவை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் இருக்கோம். அது எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வெயிலில் நடந்துகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த வெயிலில் இருக்கிற ரேஸ் வந்து என் மேலே படுதுன்னா அதுவும் ரேடியேஷன்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம மணல், இந்த கல்லாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ரேடியேஷன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம பாடியில் கூட நேச்சுரலாகவே அந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட், இந்த ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னா என்ன? ஒரு நியூக்ளியர் வந்து ஸ்டேபிளாக இருந்தால் அது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆனாலும் அது வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டேபிள் கிடையாது சில நியூக்ளியை. அது எக்ஸஸ் எனர்ஜியை வந்து வெளியே அனுப்பும், இல்லை பார்ட்டிகிள்ஸாக வெளியே அனுப்பும். இந்த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்க்கு பேர் தான் இந்த ரேடியோ ஆக்டிவ் டிகே அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் அதை ஸ்விட்ச் ஆன் பண்ணணும், இல்லை அதை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை, அதுவாகவே ரிலீஸ் ஆகும். அதாவது தான் நம்ம நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இதை இன்னும் நம்ம வந்து டீப்பாக எக்ஸ்பிளனேஷனாக பார்ப்போம்னா அடுத்தடுத்த சாப்டர்ஸில் வந்து நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அதுவும் இல்லாமல் இது நேச்சுரலாக மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாகவும் நம்ம வந்து உருவாக்க முடியும் இந்த ரேடியோ ஆக்டிவ் அப்படின்றது. அதாவது 1896 ஒரு ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் ஹென்ரி பெக்வெரல் அப்படின்றவர், அவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அதாவது ஒரு யுரேனியம் சால்ட்ஸ், அதாவது யுரேனியம் ஒரு பார்ட்டிகல் சால்ட்ஸை வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு ரிசர்ச் பண்ண லேபில் வச்சுருக்காரு. அது பக்கத்துலேயே ஒரு ஃபோட்டோகிராஃப் பிளேட்டையும் பக்கத்தில் வச்சுருக்காரு. அவர் அந்த ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிகல் அது பக்கத்தில் கொஞ்ச நேரம் வச்சிருந்த அவரோட ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் வந்து ரொம்பவே பிளாக் ஆயிடுச்சு. லைட்டு ஹீட்டு எதுவுமே இல்லாமல் அதுவாகவே பிளாக் ஆயிடுச்சு. அப்புறம் தான் ஒரு விஷயத்தை அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு, இதில் வந்து ஏதோ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இன்விசிபிளா அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நம்ம மேரி கியூரி, பைரேட் கியூரி இவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்க தான் ரேடியோ ஆக்டிவ் பற்றி நிறையாவே ரிசர்ச் பண்ணாங்க. அதாவது ரேடியமாக இருக்கட்டும், பொலோனியம் எலமெண்ட்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து இதை மெடிக்கல் டயக்னோசிஸ், கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷனு, இண்டஸ்ட்ரியல் டெஸ்டிங்கு, ஸ்பேஸ் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸு, மிசைல் அண்ட் பாம்ஸ், இது எல்லாத்துக்குமே ரேடியோ ஆக்டிவ் வந்து பயன்படுது. ஃபர்ஸ்ட் நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த ஆல்ஃபா பீட்டா காமா இந்த மாதிரி ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து ரிலீஸ் ஆகுறதுல ஒரு மெட்டீரியல் இருந்து, அதாவது ஒன்றா தான் ரிலீஸ் ஆக முடியும் ஒரு மெட்டீரியல் இருந்து. அது எப்படி நடக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மெட்டீரியலில் வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது, அது
ஸ்டேபிள் ஆக வந்து ட்ரை பண்ணும்போது இந்த எமிஷன் வந்து நடக்குது. அதாவது ஆல்ஃபா, பீட்டா, காமா இந்த மாதிரி ரேஸ், அதாவது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரெண்டுமே வந்து வேற வேறையா இருக்கும் போது இந்த ரேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும், இசட்ன்றது அட்டாமிக் நம்பர், ஏன்றது மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இசட் லெஸ் தென் 82 இருந்தாலும் சரி, கிரேட்டர் தென் 82 இருந்தாலும் சரி, அப்பையும் வந்து இந்த மாதிரியான எமிஷன் வந்து ஏற்படும். உதாரணத்துக்கு நான் அன்ஸ்டேபிள் அப்படின்றத எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பலூனில் வந்து நான் இவ்வளோதான் தண்ணி நப்ப முடியும் அப்படின்ற ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். அந்த லிமிடேஷன்ஸில் அவ்வளோதான் என்னால் அந்த தண்ணியை நப்பி வைக்க முடியும். இதைத்தான் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இது எப்போ அன்ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா, யூஸ்வலாக சொல்லணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான் இது வந்து ரெண்டுமே சேமாக இல்லாமல் வேற வேறமாக இருக்கும் போது இந்த டிகே வந்து ஏற்படுது. அதாவது இது அதுவாகவே ரிலீஸ் ஆகுறதுனால இதை வந்து நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பெல்லியம் கன்வெர்ட்ஸ் டு ஹீலியம், ஹீலியம் கன்வெர்ட்ஸ் டு கார்பன், கார்பன் கன்வெர்ட்ஸ் டு நியூட்ரான். இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து நம்மளால ஆர்டிஃபிஷியலாகவும் மேக் பண்ண முடியும். ஆல்ஃபா டிகே அப்படின்றத ஒரு பாசிட்டிவ் டிகே அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ நடக்கும் இந்த ஆல்ஃபா டிகே அப்படின்னா, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு யுரேனியம்ல வந்து 238 மாஸ் அண்டு நியூட்ரான் வந்து 92 அட்டாமிக் நம்பர் வந்து இருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, தோரியம்ல வந்து 234 அப்புறம் 90 அட்டாமிக் நம்பர் வந்து இருக்கு. அதோட நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஹீலியம் வரும். ஹீலியம்ல வந்து இந்த 238ஐயும் இந்த 234ஐயும் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 4ன்னு ஆன்சர் பண்ணணும். ஹீலியம்ல 4, அதே மாதிரி 92ல 90 கழிச்சா 2 வரும். அதாவது இந்த 4 2 இந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறனால மாஸ் நம்பர் வந்து ரெடியூசஸ் பை 4, அதாவது 4 வந்து கம்மியாகுது. இந்த 4 கம்மியாகிறதுல நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து 2 இது லெஸ் ஆகுறதுனால ஆல்ஃபா டிகே வந்து ஏற்படுது. இப்போ வந்து Q கிரேட்டர் தென் 0 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆல்ஃபா டிகேவை ரிலீஸ் பண்ணும். அதாவது Q அப்படின்றது என்ன அப்படின்னா எனர்ஜின்னு சொல்லுவோம். எனர்ஜியை வந்து எப்போ கிரேட்டர் தென் 0 அது ரிலீஸ் பண்ணுதோ அதை வந்து நம்ம ஆல்ஃபா டிகே அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எந்த எலமெண்ட்டெல்லாம் ஹீலியமை வந்து ரிலீஸ் பண்ணுதோ அது எல்லாமே ஆல்ஃபா டிகே அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ பீட்டா டிகே அப்படின்றத நம்ம ரெண்டாக பிரிப்போம். பாசிட்டிவ் பீட்டா டிகே, நெகட்டிவ் பீட்டா டிகே அப்படின்றத நம்ம பிரிப்போம். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்றத வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். நியூட்ரான் வந்து புரோட்டானாக சேஞ்ச் ஆகும்போது இந்த நெகட்டிவ் பீட்டா டிகே வந்து நடக்கும். இந்த பீட்டா டிகே வந்து பாசிட்டிவ் பீட்டா டிகே, நெகட்டிவ் பீட்டா டிகே அப்படின்னு ரெண்டாக பிரிப்போம். அதாவது பாசிட்டிவ் எலக்ட்ரான், நெகட்டிவ் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிப்போம். இதை வந்து நம்ம டிகேனால அப்படி சொல்கிறோம். அதாவது நியூட்ரான் வந்து புரோட்டானாக ட்ரை பண்ணும்போது ப்ளஸ் அது வந்து நெகட்டிவ் எலக்ட்ரானாக மாறுது, ப்ளஸ் அது வந்து ஆன்டி நியூட்ரினோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ கார்பன் பார்த்தீங்கன்னா 14 மாஸ் நம்பர் அண்டு 6 அட்டாமிக் நம்பராக இருக்குது. அது வந்து கன்வெர்ட் ஆகும்போது, அதாவது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 14, அட்டாமிக் மாஸ் நம்பர் வந்து 7 இருக்குது. அது வந்து நெகட்டிவ் எலக்ட்ரானாக மாறுது, ப்ளஸ் அதை வந்து நம்ம ஆன்டி நியூட்ரினோ அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ பாசிட்டிவ் பீட்டா டிகே வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, அட்டாமிக் நம்பர் அப்படின்றது 1 இன்க்ரீஸ் ஆகுது, மாஸ் நம்பர் வந்து அப்படியே இருக்குது. அதனால பீட்டா நெகட்டிவ் டிகே வந்து ஏற்படுது. சரி, இது பாசிட்டிவ் பீட்டா டிகே வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, புரோட்டான் வந்து நியூட்ரானா மாற ட்ரை பண்ணும் போது இது வந்து நடக்குது. புரோட்டான் கன்வெர்ட்ஸ் டு நியூட்ரான் ப்ளஸ் பாசிட்டிவ் எலக்ட்ரான், அது வந்து வெறும் நியூட்ரினோவா கன்வெர்ட் ஆகுது. இதே வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும், இன்னும் டீட்டெயிலாக எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, அது நம்பர் ஆஃப் அவகட்ரோஸ் வந்து 22 இருக்கு, அதில் 11 வந்து இருக்கு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே 22 மாஸ் நம்பர் தான் இருக்குது. ஆனால் இந்த அட்டாமிக் நம்பர் மட்டும் 1 ரெடியூஸ் ஆயிருக்கு. இட் சேஞ்சஸ் டு பாசிட்டிவ் எலக்ட்ரான். இதே வந்து நியூட்ரினோவா மாறிடுது. இதைத்தான் நம்ம வந்து பாசிட்டிவ் பீட்டா டிகே அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து காமா டிகே அப்படின்றது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் எல்லாமே சேமாக தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். எதுவுமே ரெடியூஸ் இன்க்ரீஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. அப்போ காமா டிகே எப்போ நடக்கும் அப்படின்னா, இது எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது. அதாவது ஹையர் எனர்ஜிலேருந்து லோயர் எனர்ஜிக்கு இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது இந்த மாதிரி காமா டிகே வந்து ஏற்படுது. அதுவும் இல்லாமல் ரொம்ப டேஞ்சரஸான ரேடியோ ஆக்டிவ், அதுவும் இல்லாமல் ரொம்ப ஆபத்தான ஒரு டிகே எது அப்படின்னு கேட்டால் அது ஃபஸ்ட்டு காமா டிகே தான், ரெண்டாவது பீட்டா டிகே, மூணாவது தான் ஆல்ஃபா டிகே. ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன். ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சின்ன நியூட்ரான் வந்து ஒரு ஹெவி நியூக்ளியஸை வந்து அடிக்குது. அந்த சின்ன நியூக்ளியஸ் வந்து ரெண்டாக ஸ்பிளிட் ஆகுது. அப்புறம் அது வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுது. அதாவது 2 to 3 நியூட்ரானை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஒவ்வொரு நியூட்ரான்ஸ் அண்ட் நியூக்ளியையும் அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே போகுது. இதைத்தான் நம்ம செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷன். இப்போ நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா, இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 2 லைட் நியூக்ளியை, அதாவது ஹைட்ரஜன் ஐசோடோப்பு ரெண்டுமே ஒன்னா சேரும்போது ஹெவியர் நியூக்ளியஸா ஹீலியமா ஃபார்ம் ஆகுது. ஹெவி நியூக்ளியஸா வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுது. இதைத்தான் நம்ம வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நியூக்ளியர் பாம்ஸா இருக்கட்டும், சன்னுல வந்து வெடிப்பா இருக்கட்டும், அதுவும் நியூக்ளியர் ஃபியூஷன் தான். அப்புறம் ஸ்டார்ஸ், ஹைட்ரஜன் ஃபியூஷன் பாம்பு, இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம். இதை தான் வந்து நம்ம நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியர்
நியூக்ளியர் ரியாக்டர் பற்றி பார்க்க போகிறோம். அது தெரிஞ்சுக்க முன்னாடி இது வந்து யூஸ்ஃபுல்னஸ் என்ன, இதோட யூஸ்ஃபுல்னஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதனால் சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனு, பவர் சப்மெரினு, அப்புறம் ஒரு சில கப்பல்களுக்கு இந்த மாதிரிலாம் இந்த நியூக்ளியர் ரியாக்டர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த நியூக்ளியர் ரியாக்டரை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் அந்த மிஷினுக்குள்ள வந்து அந்த யுரேனியம் வந்து வச்சிடுறாங்க, யுரேனியம் எலமெண்ட்டை வந்து வச்சிடுறாங்க. அதாவது இந்த நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ள வந்து அந்த நியூக்ளியர் ஃபிஷன் வந்து நடக்கும். இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ரொம்ப ஹை லெவல் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது செகண்ட்ஸ் நேரம் போக போக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் 1000 டிகிரி லேக்ஸ் டிகிரி செல்சியஸ்க்கு கூட இது சீக்கிரம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஹையாக போகும். அப்படிப்பட்ட ஹீட்டை வந்து இந்த மிஷின் தாங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதாவது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் ராட் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ராட்ஸ் வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகக்கூடியது கிடையாது. அதுக்கப்புறம் D2O வந்து யூஸ் பண்ணுறாங்க. D2O அப்படின்னா ஹெவி வாட்டர்னு சொல்லுவோம். அதாவது நம்ம குடிக்கிற நார்மல் வாட்டர் கிடையாது, இது ஹெவி வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹீட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. உள்ள பைப்புக்குள்ளே வந்துகிட்டு இருக்கிறது வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அதிகமாக ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த D2O வாட்டர் என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பைப்பு டர்பைன்குள்ளே வந்து என்டர் ஆகுது. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டீமுக்குள்ளே வந்து என்டர் ஆகுது. அதுக்கப்புறம் டர்பைனை வந்து ரீச் பண்ணுது. டர்பைன்னா அந்த ஃபேன் மாதிரி இருக்கும், அதில் வந்து ரீச் பண்ணுது. இந்த டர்பைன் பக்கத்திலேயே ஜெனரேட்டர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அந்த ஜெனரேட்டரில் தான் கரண்ட் வந்து ஸ்டோர் ஆகுது. அப்புறம் டர்பைனுக்கு கீழே பம்ப் இருக்கு. மறுபடியும் அந்த D2O வந்து என்டர் ஆகுது உள்ள அந்த மிஷினுக்குள்ளேயே. மறுபடியும் அந்த D2O வந்து அந்த மிஷினுக்குள்ளே என்டர் ஆகி மறுபடியும் கூலிங் செய்யப்படுது. இதுதான் நியூக்ளியர் ரியாக்டரோட ஒர்க்கிங். சரி, இப்போ நியூக்ளியர் பவர் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்கேயாவது நியூக்ளியர் வேஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கன்னியாகுமரி சைடு பார்த்தீங்கன்னா நிறைய நியூக்ளியர் வேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுக்குள்ள பூமிக்குள்ள இருக்கிறத நம்ம தோண்டி தோண்டி எடுத்தோம் அப்படின்னா இது என்ன பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னா இது காத்துல பரவும். இந்த ரேடியோ ஆக்டிவ் நான் சொன்ன மாதிரி இந்த ஆல்ஃபா பீட்டான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரேஸ் வந்து காத்துல பரவும். காத்துல பரவி அது நம்ம மேலே அண்டிச்சுன்னா நமக்கு நிறைய ஸ்கிரீன் பிரச்சனை, அதுக்கப்புறம் தேவையில்லாத கேன்சர்ஸ் இந்த மாதிரிலாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது வந்து நல்லது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி யுரேனியம் நான் சொன்ன மெட்டீரியல்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வெறும் கையில் வந்து டச் பண்ணக்கூடாது. வெறும் கையில் டச் பண்ணாலும் அந்த ரேடியேஷன் வந்து நம்ம மேலே என்டர் ஆகும், அந்த ரேஸ் வந்து என்டர் ஆகும். அதனால சும்மா நம்ம நார்மல் கையில் கூட அதை எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நியூக்ளியர் இன்ஜினியரிங் பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பற்றி நிறையா நம்ம பார்த்துருக்கோம். அதாவது உடனே சில பேருக்கு வந்து ஞாபகம் வரலாம், அதான் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுல்ல, உடனே இதில் வந்து நியூக்ளியர் பவர் பேட்டரி கூட உருவாக்கலாம்ல அப்படின்னு சில பேருக்கு ஒரு யோசனை மாதிரி வரும். இந்த மாதிரியான நியூக்ளியர் பவர் பேட்டரி எல்லாம் நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அது வந்து கேரண்டி கிடையாது. அதாவது இது எப்போ வேணாலும் டேஞ்சரஸ் தான், எப்போ வேணாலும் பிளாஸ்ட் ஆகலாம், என்ன வேணால் நடக்கலாம். இதை வந்து நம்ம 100% சேஃப் அப்படின்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னதுன்னா இப்போ யூஸ் பண்ணோம், இப்போ பேட்டரியை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லாங் டியூரபிலிட்டி இருக்கும். அதாவது 100 வருஷம் 200 வருஷம் அதுக்கப்புறம் தான் பேட்டரி தீர்ற மாதிரியான பயன் வந்து அதில் இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.